அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறையின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எல்லாரையும் படிக்க வச்சாரு காமராஜர். அதனால நம்முடைய தாத்தா காமராஜரின் பெயர் எங்கெங்கும் ஓங்கி நிற்கிறது இந்த தமிழ்நாட்டில். ஆனால் இந்த மக்களுக்கு என்னென்னமோ எடுத்து சொல்லணும் நம்ம தாத்தா காமராஜரை பற்றி அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் கள நிலவரம் வேலையாக இருக்கும்போது அதை பார்த்தீங்கன்னா மனசே வலிக்குது. எந்த தாத்தா காமராஜர் நம்மளையெல்லாம் படிக்க வச்சாருன்னு நினச்சி அவருக்கு புகழ் வணக்கம்னு பொதுக்கூட்டம் போடுறோமோ, அதே இடத்துல பிள்ளைகள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது. அண்ணா நான் பார்த்து கொடு, 10 ரூபா, நான் 5 ரூபா. எங்களை கேட்பாங்க, ஏன் நாம் தமிழர் கட்சி மட்டும் அப்படியே நெஞ்சு வெடிக்க பேசுறீங்க? சீமானெல்லாம் அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுறாரு, ஏன் அப்படியே நெஞ்சு வெடிக்க வெடிக்க பேசுறீங்களே நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஏன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. எந்த மனிதர் நம்மளையெல்லாம் படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னாரோ அந்த பெருந்தலைவர் காமராஜர் பொதுக்கூட்டத்திலேயே பிள்ளைகள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்குதுன்னா உன் நெஞ்சு வெடிக்காம வேற என்ன பண்ண சொல்லு? இதையெல்லாம் பார்த்து கூட உனக்கு சூடு சோறனை வரலன்னா நீ எல்லாம் நல்ல ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவனா? நீங்கள் மான தமிழ் பிள்ளைகளா? இந்த மண்ணுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்? கேவலம் ஒரு செடி அப்படியே கொடி ஆடிட்டு இருக்கு. அந்த கொடி வெயில்ல வாடுதுன்ட்டு நம்முடைய முப்பாட்டன் பாரி இருக்காரு இல்லையா, தேரையே விட்டு போயிட்டார். ஏன்? கொடி வாடுதான். நம்ம வீட்டில் தோட்டம் வச்சிருப்பாங்க, தோட்டம் வச்சிருந்தா 2-3 செடி வளர்ந்துனா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அம்மாமார்கள்லாம் அந்த சேலை ஏதாவது கிழிஞ்ச சேலை வேட்டி ஏதாவது இருந்தால் எடுத்து அப்படியே அந்த செடி மேலே அப்படி கட்டி விடுவாங்க. ஏன் தெரியும்ல? ஏன்னா வெயில் பட்டுதுன்னா கொடி வாடிடுமா. ஒரு கொடிக்கு மேலே இவ்வளவு ஆசை இருக்கு, இவ்வளவு அக்கறை இருக்குன்னா இந்த மனிதர்கள் படிச்சு பெரிய ஆளாகணும், வறுமையிலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக படிக்க வச்ச பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் கூட்டத்திலேயே இந்த பிள்ளைகள் பிச்சை எடுக்குதுன்னா இந்த அளவுக்கு கேவலமா நீ இந்த திராவிட கூட்டங்களுக்கு ஓட்டு போட்டு நாட்டை சீரழிச்சிருக்க. நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டாங்க. எங்க தாத்தா பழனி பாபா தான் சொல்லுவாரு, உங்ககிட்ட கத்துறதுக்கு 4 எருமாடம் கட்டி வச்சு கத்தனா கூட அதையே தான் புரட்சி பண்ணியிருக்கணும். ஆனா அது சத்தியமான உண்மை. இங்க இருக்கிற எல்லாரும் விடிய கூட்டத்தை கேட்டு 1000 ரூபா 2000 ரூபா ஓட்டை வாங்கி திமுக அதிமுக போட்டு போயிடுவேன். ஆனா உங்களுக்கு பேசி புரிய வைக்கிறதுக்கு பதிலாக 4 எரும மாடை வெட்டி மேய்க்க வச்சிருந்தா அதிகிட்ட பேசினா கூட அது 4 புரட்சி பண்ணும். ஆனா என்ன பண்றது, சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, இளைய தலைமுறை இளைஞர்கள் பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்காக வச்சு நம்முடைய தாத்தா காமராஜர் யாருன்னு தெரியணும் வச்சு பேச வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்றாங்க, அரசியல் என்பது மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு செய்கிற சேவை என்று சொல்றாரு. நீங்க பாருங்க, அரசியல்னா எப்படி இருக்கணும்? அது மக்களுக்கு செய்கிற சேவை. அதிகாரத்தை கொண்டு அவன் வீடை இடிக்கிறதோ, அவனை இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போக சொல்றதோ, இல்ல அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டு நீதிக்கு வந்தானா அவன்கிட்டே 10 ரூபா 15 ரூபான்னு கமிஷன் வாங்குறதோ அது கிடையாது. அது மக்களுக்கு செய்கிற சேவை. அவன் உங்ககிட்ட வந்து மனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து சொல்லணும். காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள், மாமேதே, ஒருவன் தனக்கென பாடுபடும் போது கவிஞனாகலாம், அறிஞனாகலாம், புரட்சியாளன் ஆகலாம். ஆனால் ஒருவன் மற்றவர்களுக்காக பாடுபடும் போது ஆகச்சிறந்த மனிதன் ஆகிறான் என்று சொல்றார். அப்படி இந்த மண்ணில் பிறந்த ஆகச்சிறந்த மனிதர்களுள் ஒருவர் தான் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். நீங்க நினைச்சு பாருங்க, ஏன் காமராஜர் மட்டும் புகழ் ஓங்கி இருக்கு? ஏன் காமராஜர் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிதா பேசப்படுகிற? எவ்வளவு முதலமைச்சர் வந்தார்கள், எவ்வளவு முதலமைச்சர்கள் போனார்கள், ஆனாலும் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் கர்ம வீரர் மட்டும் நிலைச்சு நிற்க காரணம் என்ன? நீங்க பாருங்க, இந்த நாடு 1947 சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கு. முதல்ல ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, அவங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலை. ஆனா தேர்தலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சரை வச்சிருப்பாங்க. இப்ப டம்மியா ஐயா ஸ்டாலினை வச்சிருக்காங்களே எங்க தகப்பன, அந்த மாதிரி வைப்பாங்க. அப்ப ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் NS கிருஷ்ணன் அவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி வந்தார். ராஜாஜிக்கு அப்புறம் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் வந்தார். 4ஆவதா வந்தவர் தான் அப்ப ஏன் அவர் மட்டும்னா, இப்ப நீங்க ஒண்ணு நல்லா விளங்கிக்கங்க, காமராஜர் புகழ் ஏன் காலமா நிலைச்சிருக்குன்னு இப்ப சொல்றேன். 1947 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. வறுமை, பசி, பட்டினி, பஞ்சம்
இப்போ அதுல இருந்து மீளணும்னா என்ன பண்ணுவாங்க? சரியான பொருளாதார நிதி நிலைமை கிடையாது, காசே கிடையாது நம்ம கிட்ட. அப்ப அவங்க என்ன பண்ணோம்? தொழிற்சாலைகளை தொடங்கணும். ஏன் தொழிற்சாலைகளை தொடங்கினா இவன் வேலைக்கு போவான், வேலைக்கு போனா காசு வரும், காசு வந்தா சோறு வரும். அப்புறம் சோறுக்கு எங்க போவான்? விவசாயம் பண்ணும். அப்ப என்ன பண்ணோம்? அணையெல்லாம் கட்டி தண்ணியெல்லாம் திருப்பி விட்டு பாசனத்துக்கு விட்டு விளைச்சலை பார்க்கணும். நெல் எல்லாம் விளைச்சு சோறெல்லாம் எடுத்தா அவன் காசை வாங்கி சோறு வச்சு தின்னுவோம். இவ்வளவு தானே. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த வறுமையிலும் அந்த மனுஷன் நம்மளை படிக்க வைக்கணும்னு நினைச்சான் பாத்தியா? அதனாலதான் ஒரு பெருந்தலைவர், கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜ். ஒன்னு சிந்திச்சு பாருங்க. ஏன் நான் சொல்றேன் பாருங்க. காமராஜருக்கு முன்னாடி ராஜாஜி இருந்தாருல்ல, மூதறிஞர். காமராஜரே சொல்லியிருக்காரு, பெருந்தலைவரே சொல்லியிருக்காரு. என்ன டேய், உலகத்துல 10 புத்திசாலி இருக்கான்னு, அதுல ஒருத்தர் நம்ம ராஜாஜின்னு. அவர் என்னதான் என்ன திட்டினாலும் அவர் ஏத்து பேசாதன்னு யாரு? காமராஜர் சொல்றாரு. ராஜாஜி 10 புத்திசாலிகளில் ஒருவர் அப்படின்னு காமராஜர் சொல்றாரு. அந்த ராஜாஜி என்ன பண்ணாரு தெரியுங்களா? 1952 இருந்து 1954 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். படிச்ச அவரே 6000 பள்ளிக்கூடத்தை முடிகிறார். ஏன் முடிகிறாரு? ஏன்னா சரியான நிதி நிலைமை இல்லை, பள்ளிக்கூடத்தை நடத்த முடியாது அப்படின்ட்டு 6000 பள்ளிக்கூடங்களை மூடிடுறாரு. இதில் நீங்கள் இன்னொன்று கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். என்ன பண்ணுற? நம்ம சொல்லுவோம்ல வீட்டில், கைத்தொழிலை ஒன்று கற்றுக்க, படிப்பு வரலாம்னா ஏதாவது தொழில் ஒன்று கற்றுக்கிட்டோன்னா பொழைச்சிக்கலாம்னும்ல, அதே மாதிரி தான். காலையில் வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிங்க, சாயந்தரம் ஆனால் அப்பா அம்மா தொழில், காய்கறி கடை வச்சிருக்கேன் அங்கே போய் பாரு, மெஸ் வச்சிருக்கேன் மெஸ்ஸில் போய் வேலையை பாரு. இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயா காமராஜர் 1954 வந்துட்டு 6000 பள்ளிக்கூடத்தையும் திறந்து புதுசா 12,000 பள்ளிக்கூடத்தையும் திறந்தார். அப்புறம் ஐஐடி மெட்ராஸை கொண்டு வந்தாரு. தனியார்களோட சேர்ந்து தனியார் கல்விகளை தொடங்கி வச்சாரு, கல்லூரிகளை தொடங்கினாரு. பஞ்சாயத்து, ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் உயர்நிலை பள்ளி கொண்டு வந்தாரு. ஒவ்வொரு கிராமத்திலையும் தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளிகளை கொண்டு வந்தார். என் பிள்ளைங்க ஒருத்தன் கூட படிக்காம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். நல்லா பாத்துக்க, படிச்ச ராஜாஜிக்கே நம்மளை படிக்க வைக்கணும்னு என்ன இல்லை. ஆனா படிக்காத காமராஜர் என் பிள்ளையெல்லாம் படிக்கணும்னு நினைச்சாரு பத்தியா? அதனாலதான் அவர் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர். நீங்க பாருங்க, பள்ளிக்கூடத்தெல்லாம் திறந்தாச்சு, பிள்ளைங்க ஒரு பையனும் வரல, எண்ணிக்கை குறைவா இருக்கு. நம்மளோட இன்னொரு தாத்தா ஆர் வெங்கட்ராமனை கூப்பிட்டாரு. ஐயா பள்ளிக்கூடம் திறந்தாலும் பிள்ளைங்க வரமாட்டானுங்க, ஏன் என்னென்ன அதையா தெரியல. ஒரு நாள் அவர் கார்ல போயிட்டு இருக்கார், மகிழுந்துல போயிட்டு இருக்காரு. நிறுத்துன்னு அந்த பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் பாரு, அவனை கூப்பிடுன்னு. அந்த பையன் வராரு. என்ன அப்படின்னார். ஐயா காமராஜ். அவனுக்கு அவர் முதலமைச்சர்னே தெரியல. அவன் கேட்குறான் ஐயா கிட்ட, என்ன அப்படின்றான். பள்ளிக்கூடம் போலையான்னு இவரு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்லலாம், பள்ளிக்கூடமா? அங்கே போனால் சோறு யார் போடுவா? நீ போடுவியா? யாரு? முதலமைச்சரை பார்த்து. இப்போ அப்படியா? என் தகப்ப ஸ்டாலின் கையே கொடுக்க முடியலையா? கை கொடுத்த போமா போமா போ. இவர் பொம்மை மாதிரி. ஆனால் சரியாக தான் சொல்லியிருக்கான், என் தகப்ப ஸ்டாலினை பொம்மை முதலமைச்சர். அதை வச்சு ஷோ காட்டுறாங்க. அவங்க தான் மாடல் இல்லை, அதை வச்சு ஷோ காட்டுறாங்க, ரோடு ஷோ காட்டுறாங்க. இப்படி அவர்கிட்ட அந்த சின்ன பையன் கேட்குறான். என்ன கேட்குறான்? சோறா? பள்ளிக்கூடம் போனால் சோறு யார் போடுவான்னே அப்படின்னு. இவர் வண்டியில் ஏறியாச்சு. வண்டியில் ஏறி கோட்டைக்கு போயாச்சு. நம்முடைய தாத்தா ஆர் வெங்கட்ராமனை கூப்பிடுறாரு. இந்தா பிள்ளைங்க பசிப்பட்டினால பள்ளிக்கூடம் வரமாட்டான்னு, அவனுக்கு நான் சோறு போடலான்னு, அதுக்கு எவ்வளோ செலவாகும் பாருன்னு திட்டத்தை போட்டு எடுத்துட்டு வான்னு. அவரும் போய் திட்டத்தெல்லாம் போட்டு 2 நாள் எடுத்துட்டு வந்துட்டார். நம்ம இன்னொரு தாத்தா இருக்காரு, சி சுப்பிரமணிய கூடயே இருக்காரு. அவர்கிட்ட சிஎஸ் கிட்ட கேட்குறான். சிஎஸ் ஐயா சொல்றாரு, ஐயா திட்டம் என்னவோ நல்லா இருக்கு, ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாதுயா. ஏன் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு? ஏன் நம்மகிட்ட காசு இல்லையா? அவ்வளோ வருமா? இந்தா பிள்ளைலாம் படிக்கணும்னு நீ திட்டத்தை தொடங்கு, அதுக்கு ஏதாவது காசு பத்திரம்லாம் என்கிட்ட சொல்லுன்னு. ஐயா நீங்க எப்படி? நான் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு. என்னாரு? நான் பிச்சை எடுத்து கொண்டு வந்தாவது காசு தரேன் என் பிள்ளை படிக்கணும்னு. அந்த மனுஷன் எங்க? ஆனா கேவலம் இந்த கெல்ட்டு பையன் கருணாநிதியை போய் தமிழ் கடவுள்ன்றான். நம்முடைய தாத்தா காமராஜர் வாழ்த்து சொல்லும் போதுதான் பாரு, வஉசிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், காமராஜருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், கருணாநிதிக்கு கலைஞர் வாழ்த்து. உங்க அம்மா 5 கண்ணா வாயிலேட பெத்து போட்ட உடனே நீலாம் வசதி நாங்களாம் தாழ்த்தி. தமிழ் தலைவர்கள் தமிழ் அடையாளங்களை இவர்கள் மதிப்பதே கிடையாது. திராவிடர்கள் அவர்களுடைய அடையாளங்களே கொண்டு வருவான். ஆனா ஒரு எளிய மனிதன் காமராஜர் பாருங்க, 6000 மூடிய பள்ளிகளை திறந்துறாரு, 12,000 புதிய பள்ளிகளை கட்டிறாரு. ஐஐடி மெட்ராஸ்லாம் அவர் கொண்டு வந்தது தான். எல்லாத்தையுமே அவர் கொண்டு வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறார். வறுமையில் கூட ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறாரு, படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அப்ப எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனை அவருக்கு எப்படிப்பட்டது இருந்திருக்குன்னு பாரு. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாச்சு. இப்ப பிள்ளைங்களாம் வந்து ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி படிக்க வச்சிருங்க அப்படின்ற. நீங்க இதுல ஒண்ணு சிந்திக்கணும்.
சத்துணவு திட்டம் என்னவோ 1954 தான் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட அது வந்து 69 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு மூளையே வேலை செய்யாமல் போயிடுச்சுன்றதை நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன சிந்தனை தான். சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம், பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் சோறு சாப்பிடுறதில்ல, சோறு சாப்பிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்கல்ல. 69 ஆண்டுகள் ஆயிடுச்சு அது வந்து. இப்போ ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம், சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் ஏன் வந்துச்சு? பிள்ளை ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான்னு, நீ சோறு போட்டால் அவன் வந்து படிப்பான்னு, சரிதானே? அதனால தானே கொண்டு வந்தாங்க. ஆனால் 69 ஆண்டுகளாக நாம் மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு தான் படிக்கிறோம்னா, அப்போ ஒரே கேள்விதான் வரும், 69 வருஷமா நம்ம ஏழையா இருக்கிறோம்? 69 வருஷமா ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற நீ, இது நீங்க யோசிக்கவே இல்லையா? ஒரு சின்ன பையன், எனக்கே இந்த அறிவு வருது, வறுமையில் ஒரு திட்டம் கொண்டு வந்தான்பா. ஒருவேளை சோத்து அப்பன் பிள்ளைங்களை பெத்து போட்டுறான், ஆனால் அவனால் ஒருவேளை சோறு போட முடியல. நான் ஒருவேளை சோறு போட்டால் அவன் படிக்க ஒரு வேளை பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குவான்ல, அப்போ அவன் படிக்கலான்னா. ஆனால் 69 ஆண்டுகளாக என் அப்பனால எனக்கு சோறு போட முடியல. நான் மதிய உணவு திட்டத்தில் படிக்கிறேன். ஆனால் ஏழை ஏழை எங்கள் அப்பெல்லாம் ஆத்தானும் சித்தப்பன் பெரியப்பன் நான். ஆனால் நான் ஓட்டு போட்டு வந்த அதிமுக காரன், அதிமுக காரன், ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். எப்படி? இந்த கேள்வியை ஒரு பையன் கேட்டியா? இதை வேற சத்துணவு திட்டமா அப்படியே மாற்றி சத்துணவு திட்டமா ஊட்டச்சத்து சாப்பாடு கொடுக்குறாங்களாம். ஒரு கேள்விதான் என் அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை சோறு இல்லைன்னு மதிய உணவு திட்டம், இப்போ நீ காலை சிற்றுண்டி திட்டம்னு கொண்டு வர. எதுக்கே? காலையிலேயும் பள்ளிக்கூடத்தில் சோறு போடுறாங்களா. இதில் ஒரு சின்ன பிள்ளை வேற, அதை வச்சு விளம்பரம் படுத்துறாங்க. அந்த சின்ன பிள்ளை வந்து பேசுது, எங்கள் அப்பா காலையிலே குடிச்சிடுவார், எங்கள் அப்பா காலையிலே குடிச்சிட்டு படுத்துடுவார், அம்மா வேற காலையிலே வேலைக்கு போகணும், சோறே சமைக்க மாட்டாங்க, இப்போ ஸ்கூலில் சோறு போடுறாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. யார்? அந்த சின்ன பிள்ளைய வச்சு விளம்பரம் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? அம்மாடி ஆத்தா, உன் அப்பனை குடிக்க வச்சு படுக்க வச்சதே இவன் அப்பன் தான்மா, இவன் அப்பனை சிறுபால் அடிச்சிருந்தா அந்த நாய் குடிச்சிருக்க. சரிதானே? இப்போ ஐயா காமராஜர் இருந்தால் என்ன கேட்டிருப்பாரு தெரியும்ல? ஒரே கேள்வி தான் கேட்டிருப்பாரு, இது என்னன்னு. ஐயா காலை சிற்றுண்டி தினம், காலைல ஊட்டச்சத்து மிக்க சாப்பாடு போடுறாங்க. அடப்பாவீங்களா, என் பிள்ளை ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லைன்னாலும் நான் மதியம் சோறு போட்டேன், இப்போ நீ காலைல சோறு போறேன்னா என் பிள்ளை 2 வேளை சோத்துக்கும் வழி இல்லாமல் போயிட்டானா அப்படின்னு தான் கேட்டிருப்பேன். எப்படி 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை நீங்கள் மதிய உணவு திட்டத்தை நிறுத்தி இருக்கணும். ஏன்? என்னை பெத்தவனை என்னால் 3 வேளை சோறு போட முடியலனா அவன் எதுக்கு என்ன பெத்துக்கிறான்? பள்ளிக்கூடங்கள் இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டிலையும் சோறு போட்டாதான் பிள்ளைகள் படிக்க வருவார்கள் என்ற அவல நிலைனா, அப்ப அவன் ஆத்தாள் அப்பனை இன்னும் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறான்னு அர்த்தம். எங்களை கேட்குறீங்களே, ஏன்பா ஒரு 2000 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு திமுக அதிமுக ஓட்டு போறதுனால என்னப்பா ஆயிட போகுதுன்னு? இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். எந்த மனுஷன் படிக்க வச்சாருன்னு புகழ் கூட்டம் போடுறோமோ அதே கூட்டத்தில் பிள்ளைகள் பிச்சை எடுப்பார்கள். நான் எளிமையா கேட்குறேமே, கருணாநிதி வீட்டிலேயோ அம்மையார் ஜெயலலிதா அமைச்சர்கள் வீட்டிலேயோ ஐயா எடப்பாடி வீட்டிலேயோ இருக்கிற பிள்ளைகள் எவனாவது காலை சிற்றுண்டி திட்டத்தில் உணவு சாப்பிட்டோ மதிய உணவு திட்டத்திலேயே உணவு சாப்பிட்டோ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானா? ஆனால் நீ இன்னும் படிக்கிறல, உன் பிள்ளை போதில்ல, அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் நீ வறுமையில் இருக்கிறன்னு அர்த்தம். இது உங்களுக்கு விளங்கலை. காலங்காலமாக அந்த திமுக அதிமுக ஓட்டை போட்டு 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 நாடு குப்பையில் போட்டு. ஐயா பழகருப்பையா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, காந்தி இருக்காருல்ல, மகாத்மா காந்தி அவர்கள் மக்கள்லாம் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். அப்போ யார் யார் வந்தது? காமராஜர், கக்க, ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், தோழர் ஜீவானந்தம், இவர்கள்லாம் வந்தாங்க. இந்த கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாராம், மக்கள்லாம் அரசியலுக்கு வாங்கினாங்களாம். ஊரில் இருக்க மொல்ல மாதிரி பையன் முடிச்சு வைக்க பையெல்லாம் தலைவர் நம்மளை தான் கூப்பிடுறான்னு உள்ள வந்துட்டான். புரியுதா? அப்படி இந்த அரசியலை நாசப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அதை மீட்டு உருவாக்கணும்னா நீங்க பத்த எங்களை போன பிள்ளைங்க தான் உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்கணும். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு தலைவன், நம்முடைய தலைவர் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் எப்படி இருந்திருக்காருன்னா, ஆட்சி அமைச்சாச்சு, இப்போ முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு பக்கம் காமராஜர் நிற்கிறாரு, ஒரு பக்கம் சி சுப்பிரமணியம் நிற்கிறார். அவரும் நம்மளோட தான், அவரும் நேர்மையின் வடிவம். இப்போ பாருங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறது? எல்லாரும் சேர்ந்து காமராஜரை தேர்ந்தெடுக்கிறான். 1957 காமராஜர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ பாருங்க, அவருக்கு எதிராக நின்னார்ல சி சுப்பிரமணியம், அவர் கூப்பிடுறாரு, வாண்ணே நீ தான் நிதி அமைச்சராக இருக்கணும்னு. எதுக்கு? ஏன் நீ நேர்மையானவன், உன்ன மாதிரி ஆளெல்லாம் வச்சாதான் நான் ஆட்சி பண்ண முடியும்னு. இப்போ அப்படியா? எதிர்கட்சியே ஒன்று இருக்கக்கூடாது, அதை அழிச்சிடணும்ல பார்க்குறான். ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அது நம்முடைய ஐயா
கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரை வச்சுதான் கத்துக்கணும். எந்த அளவுக்கு எளிமன் பாருங்க. ஐயா எப்பயுமே இடது பக்கம் துண்டு போடுவாங்க, இடது பக்கம் துண்டை போட்டு பேசுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வலது பக்கம் துண்டு போட்டிருக்கு. எல்லாரும் கேட்குறாங்க, ஐயா ஏதோ வலது பக்கம் துண்டு போட்டிருக்கீங்களே என்ன? அது ஒன்றும் இல்லைன்னு, நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை கேளுன்னு. என்ன எல்லா கேள்வி பதிலே எல்லா பிரச்சனையும் ஊடகவியலாளர்கள் கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அதே கேட்குறாங்க, என்ன ஐயா துண்டு வலது பக்கம் போட்டிருக்கீங்களே, அது ஒன்றும் இல்லை, இருக்கிறது ஒரு சட்டை தான், அது கிழிஞ்சிருச்சு, அதை மறைக்கிறதுக்காக போட்டிருக்கேன்னு. இப்போ அப்படியா ஐயா மோடினே எழுதா கோடிக்கணக்கில் கோட் ஷூட் போடுறாங்க. எந்த அளவுக்கு? ஆனால் இப்படிப்பட்ட பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் தான் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு திருச்சி சிவா அவர்கள் சொல்கிறாங்க. கொஞ்சமாக புழுவுங்கடா, அந்த புழுவை ஆகாச புழுவா புழுவீங்க. நீங்கள் பாரு, கரண்டே இல்லாத காலத்தில் அவர் ஏசியில் தான் தூங்குவாரா? ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார். சத்துணவு சாப்பாடு சாப்பிட்றீங்களே, அது இப்பயுமே மூக்கில் வச்சா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். சத்துணவு சாப்பாடுக்குன்னு ஒரு தனி ஸ்மெல்லே இருக்குது, ஒரு வாடை வரும் அதுலேருந்து. அப்போ அந்த காலத்தில் அப்போ எப்படி வரும்னு பார்த்துக்க. அவர் சாப்பிடும்போது வேலை செய்கிற வைரவன் கேட்குறாரு, ஐயா இதை சாப்பிட்றீங்க, மூக்கிட்டே கொண்டு போக முடியல, நாத்தடிக்குது, அது எப்படி ஐயா தின்றீங்க அப்படின்னு. அவர் சொல்ல, வைரவா எங்கள் அப்பா செத்த பிறகு எனக்கு எல்லாமே மாறி போச்சு வைரவா, ஏழ்மை வறுமை அதெல்லாம் பழகிருச்சுன்ற. அதுவும் இல்லாமல் ஜனம் இதைத்தானே சாப்பிடுதுன்ற. ஒரு முதலமைச்சர் மக்கள் எதை சாப்பிடுகிறார்களோ அதை சாப்பிடுகிறவர் முதலமைச்சர் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். ஆனால் இங்கே அப்படியா? ஓம்பல்ல படிக்கிற பள்ளிக்கூடம் கட்டடத்திலேருந்து மேற்கூரை பிரிந்துவிது. ஆனால் கலைஞர் மணிமண்டபத்திலேயோ ஜெயலலிதாவுடைய சமாதியிலேயோ ஒரு செங்கற்கள் பேர்த்து விழுந்ததான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கியா? அது எப்படி? நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அரசு அலுவலகங்களில் எல்லாம் பேர்த்து இடிஞ்சு விழுது. ஆனால் இவங்க இருக்கிற ஒரு சமாதியில் ஒரு கல் கூட இல்லையா? சமாதி அவ்வளோ தரமாக கட்டியிருக்காங்க பாரு. எல்லாம் எந்த காசுல? உன் காசுல தான், உன் காசு. இவன்கள் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. நீ பாருங்க, பெரியார் படிக்க வச்சாரு, ராமசாமி நாயக்கர் தான் எங்க எல்லாரையும் படிக்க வச்சாருன்னு. அந்த மாதிரி பைத்தியங்களை சேர்த்து படிக்க வச்சது எங்க தாத்தா கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் தான். அதே அந்த பைத்தியங்களுக்கு தெரியல. நாங்க காமராஜர் தாண்டா படிக்க வச்சாரு, அவர் தாண்டா பள்ளிக்கூடங்களை திறந்தாருன்னும் போது ஒரு பையன் நம்பல. என் சித்தப்பன் செந்தமிழன் சீமான் பணம் ஏறிட்ட உடனே ஐயோ பாருங்க பணம் ஐயோ சாதி தொழிலுங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பம் செய்யறதுங்க, பணமரம் யாருங்க இதுவான், இந்த சாதியில் இருக்கவங்க பணமரம் ஏறுவான், அந்த தொழிலை போய் ஊக்குவிக்கிறாருங்க. எவனா இதை பேசுற எவனாவது பணம் கட்டி பண வெள்ளம் இதெல்லாம் சாப்பிட்டுன்னு வச்சுக்க, நாக்க பிடிச்சி இழுத்து ஸ்டாப்லர் அடிச்சு விட்டுருவேன் பார்த்துக்க. இது ஜாதி தொழில். நான் என்ன கேட்குறேன், பணம் ஏறுறது ஜாதி தொழில்னா எங்க சாதி மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். நீ எவனாவது பணம் கருப்பட்டி வேணுங்க, எங்க தரமான பணம் கருப்பட்டி கிடைக்கும், எங்க பணம் வெள்ளம் கிடைக்கும்னு கேட்டேன்னு நாக்க வச்சு அயன் பாக்ஸ் வச்சு தைச்சு விட்டுருவேன். அது சாதி தொழில். பணம் ஏறுவது சாதி தொழில்னா விவசாயம் சாதி தொழில் தான். கொங்கு வெள்ளாளர், கொங்கு கவுண்டரு, வெள்ளாளர், துளுவு வெள்ளாளர், இந்த சாதிலாம் எதை வச்சு வந்ததுன்னு விவசாயம் தான். பணம் ஏறுவது சாதி தொழில், ஆடு மாடு மேய்க்கிறது சாதி தொழில்னா விவசாயம் செய்யறது சாதி தொழில் தான். ஆமா, எவன் செய்வான்? வெள்ளாளர் தான் செய்வான். அப்ப நீ என்ன வயிற்றுக்கு சோறு சாப்பிடுற? சாப்பிடாது. ஏன் இதையெல்லாம் சாதி தொழில் சொல்றேன், விவசாயத்தை சாதி தொழில் சொல்றது இல்லை? ஏன் எல்லார் வயிற்றுலயும் பசி இருக்கு, பட்டினி இருக்கு, அதுக்குன்னா சோறு வேணும். விவசாயத்தை சாதி தொழில்னு சொல்ல இவங்களுக்கு தைரியம் இருக்கா? அதை மட்டும் நான் வெளிநாட்டில் இருந்து ஐடி படிச்சுட்டவன் நாம வந்து செய்யறான், அதையும் ஒரு சாதியில் இருக்கவன் தானே செய்யறான். பரம்பரையா வெள்ளாளர் குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் இருக்கவன் தானே விவசாயம் செய்யறான். இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாதான். ஆனா ஐயோ பணம் ஏறிட்ட உடனே சொல்லாரு, காமராஜர் நம்மளெல்லாம் எதுக்கு படிக்க வச்சார்? ஆனா சீமா மறையற சொல்றான், அட பைத்தியக்கார பையல, நானும் அதான் சொல்ல, பெரியார் படிக்க வைக்கல, காமராஜர் தாண்டா படிக்க வச்சாருன்னு சொல்றேன். ஒரு பையன் ஒத்துக்க மாட்டான். இப்ப நாங்க இந்த பக்கம் போனே அவன் இந்த பக்கம் வந்துட்டான். உண்மைங்க, ஈவே ராமசாமி நாயக்கர் படிக்க வச்சதா சொல்லலாம், பொய். அவரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இங்க கிண்டி இன்ஸ்டிடியூட் இருக்கு. இங்க கிண்டியில் இருக்குல்ல இன்ஸ்டிடியூட், இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட், இன்ஜினியர்களுக்கான பல்கலைக்கழகம், அதெல்லாம் அவர் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. அப்போ அவங்களெல்லாம் யார் படிக்க வச்சா? வாயை திறந்தாலே நீங்கள் பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீங்க. சரி, ஐயாவை பற்றி பேச போகிறோமே, ஐயா வந்து 16 வயசுலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுறார். உப்பு சத்தியாகிரகம் மற்ற விடுதலை போராட்ட இயக்கங்களில் ஈடுபட்டுறார். 16 வயசு. எப்போ? 16 வயசில் ஈடுபட்டுறார். சரிடா, இதை விட கம்மியான வயசுல வேற யாரு தமிழ்நாட்டில இருந்து சுதந்திர போராட்டத்துக்கு போயிருப்பா அப்படின்னு ChatGPT போய் தேடினா நீங்க சத்தியமா நம்ப மாட்டீங்க, நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவீங்க. கேட்டா ChatGPT சொல்லுது 13 வயசுல கருணாநிதி சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லு.
இதை நீ எடுத்து ஸ்டாலின் கிட்ட சொன்னாலே, அப்படியா எங்கப்பனா சுதந்திர போராட்டத்தை ஐயா சீனி சக்கரை சித்தப்பா புறங்க எடுத்து நக்கப்பான்னு வர அவருக்கே தெரியாது. அவன் குடும்பத்துல யாரையா கூப்பிட்டு, என்னடா கருணாநிதி சுதந்திர போராட்டத்தை ஆக்கினா, அவன் கிடக்கிறான் ஒரு திருட்டு பையன் அப்படின்னு அவனுங்களே சொல்லுவாரு. இது 13, நீ சத்தியமா நம்ப மாட்டீங்க, அது சொல்லுது. இவருங்க இந்திய அளவில் பாஜி ராவத்னு ஒருத்தர் 12 வயசுல வீரமரணம் அடைஞ்சிருக்கா சுதந்திரத்துக்கு. ChatGPT சொல்லுது கருணாநிதி 13 வயசுல இயக்கத்தில் இணைந்தாருன்னு. என்னடா இது அண்டப்புழு ஆகாசப்புழுவா இருக்கு. ChatGPTயாவது மயிராவது போட்டு புடின்னு பிடிச்ச புடில நீ எங்க இருந்து இந்த தப்பான தகவல் எடுத்துட்டு வந்த, இதோட சோர்ஸ் எதுன்னு நீ ChatGPT அடுத்த செகண்ட் ஒரு பிட்ட போட்டுது பாருங்க. அது சொல்லுது, நீங்கள் கூறியது 100% சரி. கருணாநிதி ஒரு சுதந்திர போராளி அல்ல. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக அவர் எந்த போராட்டம் பண்ணலன்னு சொல்லிடுச்சு. கொஞ்சம் மிரட்டி கேட்டாதான் ChatGPT உண்மையை சொல்லுது. நான் தான் பார்த்தேன், அடடே நாம் தமிழர் பசங்க சரியா வேலை பார்க்க மாட்டோம். ஏன் அவன் பேர் இன்னும் பிரபாகரன் போட்ட சீமான் போட்டு ஜெமினில போட்டு அனிமேஷன் எடுத்து விளையாடிட்டு இருக்கான். இவன் ஏஐ ஏமாத்துற அளவுக்கு போயிட்டான். ஏஐ சொல்லுது கருணாநிதி சுதந்திர போராட்டத்தை. என்னடா அவங்க அம்மா 5 நம்ப மாட்டாங்கடா, என்னடா இப்படி புழுவுறீங்க டே. அதை விட கொடுமை. அப்புறம் சொல்லுது வேற யாரா சுதந்திர போராட்டம், அப்புறம் தான் வருது வேலுநாச்சியா, மருது வீர சகோதரர், திருப்பூர் சின்னமலை, வாவு சிதம்பரம் பிள்ளை, அப்படியே ஒருத்தரா வருது. இவங்க எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. வரலாற்றை திரிக்கலாம், இவங்க கரையா மாதிரி வரலாற்றையே அரிக்கிறாங்க. அப்படியே ஒரு காணொலி இருந்துச்சு, இன்னும் 30 வருஷம் 50 வருஷம் போச்சுன்னா பாருங்க கருணாநிதியை சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லுவாங்கன்னு. அவ்வளோலாம் போகாத, இப்போ உங்க போன் கையில இருந்தா ChatGPTல எடுத்து இளம் வயதில் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் யாருன்னு கேளு, கருணாநிதின்னு சொல்லும். காரி துப்பிட்டு அன்இன்ஸ்டால் பண்றோம். சத்தியமான உண்மைங்க. இவங்க எப்படி திருடுறாங்க பாருங்களேன். இப்ப வீடா போய் ஓடிபி கூட, என்ன மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்களா? வாங்குறோம் ஐயா. ஃப்ரீ பஸ்ஸில் போகிறீங்களா? ஃப்ரீ பஸ்ஸில் போகிறீங்களா? போகிறேன். சரி ஓடிபி சொல்லு. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ தௌலத்து இருக்கிறவன் நேராக அக்கா ரிதன்யா வீட்டுக்கும் அண்ணன் அஜித்குமார் வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே ஓடிபி சொல்லுன்னு சொல்ல, அவன் செல்வ கலட்டி ஒன்று அடிக்கலைன்னா நான் தமிழர் கட்சி விட்டு விளையும். ஏங்க வெக்கமா இல்லையா? அனகாபுத்தூரில் அவ்வளோ வீடு இடிக்கிறாங்க, இந்த பக்கம் குளத்தூரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் கிளவியெல்லாம் வச்சு. அதுவும் அந்த ஆன்டி ப்ரொஃபஷனல் போல. அப்படி ஒரு ஆட்டை 1000 ரூபா நோட்டை வச்சு ஜிங்கு ஜிங்குன்னு இவரு சேகர் பாபு வயசான கால். ஆனா சரியா சொல்லியிருக்கிறாங்க, வயசானாலும் வயசு என்ன ஆகுது, 7 கழுத வயசாகுது சேகர் பாபுக்கு. கிளவிங்க அப்படின்னு கரும் இங்க பாருங்க. ஏன் பக்கத்துல வீடு இடிஞ்சு வாயிலை வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு கிடக்குறான். ஆனா இந்த பக்கம் பேரு கிளவிங்க ஆன்டிங்கெல்லாம் வச்சு கும்மால குத்தால. இதான் திராவிட மாடல். ஆனா ஐயா காமராஜர் பாருங்க, ஐயா வீட்டுல இருந்து வெளியே வராங்க, ஒரு அக்கா நிக்கிறாங்க, ஒரு அக்கா பிள்ளைய வயிற்றுல வச்சுட்டு இப்படி நிக்குது, இப்படியே கிடக்கு. இந்தா என்னம்மா எதுக்கு நிக்கிறேன்னு, ஐயா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் கேஸ்லயும் என் புருஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா, நீ ஒரு வார்த்தை சொன்னா விட்டுருங்கய்யா, அந்த ஆளு சூதுவாதி தெரியாம பண்ணிட்டாயா, ஒரு 8 சொன்னீங்கன்னா விட்டுருவாங்க, இனிமேட்டு அந்த ஆள் எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேயா அப்படின்னு. யாரு? அந்தம்மா. அவர் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? சரிம்மா 10 லட்சம் நிவாரண நிதி தர நான் சொல்லியிருப்பாரு அவரு. இந்தா உன் புருஷனை விட்டா ஊரு கெட்டுருன்னு, எதுக்கு அவன் இன்னும் வெளியே வந்து காட்சி பல பேரை சாவடிக்குவான்னு, அவன் உள்ளே இருக்கட்டும்னு, உனக்கு ஒரு வேலை கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன்னு போன்னு. இவன் மனுஷன், இவர் மனுஷன், பெருந்தலைவர். ஆனா இப்ப அப்படியா? அவன் வீட்டுல இருந்து ஏதாவது சொல்ற போறான், இந்த களவாணிக்கு அந்த களவாணி கூட்டு இருக்குன்னு ஓடி போயில 10 லட்சம் கொடுக்குறான். ஒரு ராணுவ வீரர் இறந்து வந்தா அவன் ராணுவ வீட்டருக்கு ஒரு 2 லட்சமோ 5 லட்சமோ கொடுக்கறது இல்லை. இதே வேற ஒரு விபத்தாய் என் மக்கள் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ கொடுக்கல, 2 லட்சம் 3 லட்சம், அதிகபட்சம் 5 லட்சம். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டா 10 லட்சம். அவங்க அம்மா நான் வாயிலையாட பெத்து போட்டா அவனை, அவன் மட்டும் அவ்வளவு வசதி என்னங்கடாடே. இதே நம்ம வரி கட்டுற பணம்னு மறந்துட்டாங்க. அவங்க அப்பன் கருணாநிதி திருடி சம்பாதிச்ச சொத்து தானே, அதை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஊரா முட்டு நெய்யம் மொண்டாட்டி கையன்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் சொத்து தானே, நம்ம கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம், நம்ம கூட்டாளிகளும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும்னு எண்ணம் போல. ஒரு நாள் வரும் பேர் இந்த நீதிமன்றங்கள் கேட்குதுங்க, வெக்கமே இல்லாம இந்த நீதிமன்றங்கள் கேட்குது நம்மள. என்னங்க சீமான் எப்ப பார்த்தாலும் போராட்டம் பண்ணுவீங்களா? தினம் போராட்டத்துக்கு அனுமதியும் தூக்கிட்டு வரீங்க. ஆனா அதே நீதிமன்றங்கள் தினம் கொள்ளை நடக்குது, தினம் கற்பழிப்பு நடக்குது, தினம் அநீதி இழைக்கப்படுது, கனிம வளை கொள்ளை இருக்கு, மணல் திருட்டு இருக்கு. இதையெல்லாம் கேட்க வக்கற்ற நீதிமன்றங்கள் போராடுறது ஒரு குற்றம்னு கேக்குதுங்க. ஒரு நாள் வரும்டா, ஸ்டாலின் வேற என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டாரு, டே தகப்பா உனக்கு வைக்கிறோம்டா பெரிய ஆப்பா,
ஒரு நாள் வரும் பாருங்க, நம்ம போய் நீதிமன்ற வாசலே போலீஸ் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி அவங்க வருவாங்க. ஐயா கலைஞர் சிலையை காணோம் ஐயா, பெரியார் சிலையை காணோம் ஐயா. ஏன் அங்க பிரபாகரன் சிலையும் வேலுநாச்சியார் சிலையும் தீரன் சிலையும் முத்துலட்சுமி சிலையும் அங்க முளைச்சு நிற்கும். எதுவும் கேட்க முடியாதுல்ல. சிலையை காணோம்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கருணாநிதி சிலையை தூக்கிட்டு வாவு சிதம்பரம் பிள்ளை சிலையை வச்சுட்டா நீ என்ன கேட்ப? நான் சொல்றேன், சிலை கால் முளைச்சிங்க நடந்து போயிருக்கோம். கருணாநிதி வயசு வேற ஆயிடுச்சு, வாக்கிங் போயிருப்பார், சீக்கிரம் வந்துருவார், காத்துருங்க அப்படின்னு. ஒரு லாக்அப் ஏங்க விசாரணைன்னு ஒரு கைதியை கூப்பிட்டு போறீங்க, மரணம் சரியா? கேட்டா என் தகப்ப ஸ்டாலின் சொல்றான், அது விசாரணையும் போது மாரடைப்பு வரதெல்லாம் சகஜம்னு. ஒரு நாள் என் சித்தப்பன் செந்தமிழன் சீமான ஆட்சி வரும், நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரும், அப்போ உங்கெல்லாம் பிடிச்சு விசாரிப்போம். அப்போ மாரடைப்பு வருதா நாங்களும் பார்ப்போம், நாங்களும் நிச்சயமா பார்ப்போம் உங்களுக்கெல்லாம் மாரடைப்பு வருதா அப்படின்னு. காமராஜரை கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி ஐயா இறந்துட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு வராங்க. யார்? டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இவங்களாம் வந்து விசாரிக்கிறாங்க. வருவா, ஐயாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு சொல்லு, எவ்வளோ பணம் இருக்கு சொல்லு, எவ்வளோ வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுன்றாரு. இவர் சொல்றாரு, ஐயா கிட்ட ஏதுங்க, ஐயா கிட்ட ஒன்றும் கிடையாது. சரி, ஐயா போட்டு இந்த நகை செயின் அதெல்லாம் அதில் ஐயா எதுவுமே போட மாட்டாருங்க, ஐயா அவருக்கு அடுக்காங்க கூட போட மாட்டாருங்க. சரி, பீரோ தர உள்ள எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 4 கதிர் வேட்டி சட்டை, ஒரு ஜோடி செருப்பு, பேனா, 150 ரூபா பணம், இதெல்லாம் பார்த்தேன். கூட இருக்க அசிஸ்டன்ட் கேட்குறான், ஐயா காமராஜர் ஏழைன்னு பதிவு பண்ணிக்கிட்டுமா? அவரு, ஐயோ பரம ஏழைன்னு பதிவு பண்ணியா அப்படின்னு. இப்போ அப்படியா? கருணாநிதி வெறும் மஞ்சப்பையோட திருட்டுத்தனமாக ட்ரெயின் ஏறி வந்தாங்கன்னா தமிழ்நாடோட பாதி சொத்து அந்த குடும்பத்தில் தான் இருக்கு. ஆனால் என் அப்பா ஸ்டாலின் தேர்தலில் சொல்கிறேன், என்கிட்ட காரே இல்லைன்னு பதிவு பண்ணுறேன். என்னங்கடா, ஐயோ தமிழ்நாடே கொள்ளடிச்சு வச்சுட்டு என் தகப்ப ஸ்டாலின் கிட்ட கார் இல்லையா? தேர்தலில் அந்த பத்திரம் கொடுப்பாங்கல்ல எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடி, அதில் சொல்கிறாரு, ஸ்டாலின் ஆகியனிடம் கார் இல்லை அப்படின்னு. அதான் நினச்சேன், நீ 1000 ரூபா கையை நீட்டி வாங்குற வரைக்கும் அவன் இந்த பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். நீங்கள் பாருங்க, சி சுப்பிரமணியம் அவரை எதிர்த்து நின்னவரை தோக்கடிச்சாலும் தன்னுடைய அமைச்சரவையில் வச்சார். ஏன்? அவன் நேர்மையானவன்றனால. எல்லாரும் சொல்லுவாங்க காமராஜர் ரொம்ப எளிமையா இருந்தார், காமராஜர் எளிமையா இருந்தார். அந்த வாக்கியமே தப்பு. காசு பணம் வச்சிருக்கவன் தான் எளிமையா இருக்க முடியும். என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குற கார் வரைக்கும் என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நான் அதை வாங்கல, சாதாரணமா ஆட்டோலயே பேருந்துலயும் வந்துட்டு போறேன். அது பேர் என்ன? எளிமை. சரிதானே? எளிமை தானே? என்கிட்ட காசே இல்லைண்ணா, நான் எப்படி எளிமையா இருக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம்? அவர் இயல்பா இருந்திருக்கிறாரு. காசு இல்லாத மனுஷன் எப்படி எளிமையா இருக்க முடியும்? அவர் இயல்பா இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை படிக்காத மேதன்னு சொல்லுவேன். எங்க அண்ணன் பேசிட்டு போகும்போது சொன்னார், மேதையில் என்ன படிச்சவன் படிக்காதவன், அவரை மேதன்னு சொல்ல அவனுங்களால முடியல. அதனால என்ன சொல்றது, படிக்காத மேதன். இவங்க எப்படி திருடுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு தராங்கல்ல, மகளிர் உரிமை தொகைன்னு, அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை சொல்லிடுறேன். காமராஜர் கிட்ட ஒரு வயசான அம்மா வந்து சொல்றாங்க, ஐயா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வயசாயிருச்சு, கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது காசு கொடுத்தனா இந்த வயசான காலத்துல ஓட்டி போடணும், எங்கம்மா நிதி இருக்கு, எங்க இருந்து கொடுக்கறதுன்னு அமைதியா வண்டியில் ஏறி வந்துட்ட பிறகு யோசிக்கிறேன், அந்த கண்ணீர், அவங்க அழுத கண்ணீரை அவரால் தாங்க முடியல. இந்த வயசானவங்களுக்குலாம் ஒரு மாசம் செலவு எவ்வளோ ஆகும்னு, ஐயா ஒரு 20 ரூபா ஆகும்யா. சரி கொடுத்து விடுன்னு, எவ்வளோ பேர் வயசான இருக்காங்க, எண்ணி முதியோர் உதவித்தொகையை கொடுத்து விடுன்னு. அதை தொடங்கினது ஐயா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். ஆனால் இவன் லேபிள் ஓட்டினது கருணாநிதி கொடுத்தாருன்னு ஓட்டிட்டான். நம்ம ஆளுக்கு அதுவா தேவை, 1000 ரூபா இருந்தா போதுன்ற. மகளிர் உரிமை தொகையை எப்படி திருடுறாங்க பேர்? மகளிர் உரிமை தொகையை SC ST சப்ளைன்னு இருக்கு, பட்டியலின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், படிப்பறிவு கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கம் எப்பயுமே ஒரு நிதி ஒதுக்கும். அந்த நிதி மொத்தமே கடைசி 1 ரூபா இருந்தா கூட அது அவர்களுக்கு தான் போய் சேரணும். அதுக்காக ஒதுக்குற நிதியில இருந்து 1540 கோடி எடுத்துக்கிட்டீங்கன்னு புகார். அதில் அமைச்சர் சொல்றாரு, ஆமா அந்த மக்களும் வாங்குறாங்க தானே, யாரு SC ST மக்களும் வாங்குறாங்க தானே, அதுக்காக எடுத்தோம். நான் என்ன சொல்றேன், ST SC மக்கள் எவ்வளவு பேர் வாங்குறாங்கன்னு எண்ணி சொல்லு, கம்மியா இருந்தா அண்ணன் அதிகமா கூட எடுத்துக்கணும். ஆனா கொடுப்பன்ற அந்த தகவல் நான் தேடி பார்க்கறேன், கிடைக்கவே இல்லை. ஏன்? இவன் சாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்கல. இவங்கிட்ட எத்தனை பெண்கள் வாங்குறாங்கன்னு கணக்கெடுப்பா இருக்கும். இது உண்மை. இங்க பாருங்க, நம்ம வீட்டில் சொல்லணும்னா ஒரே கல்லுல 2 மாங்கான்னு. அது எப்படி நடக்கும்னா, தமிழ்நாடு SC ST பிளான் அதோட படி 2022 to 2023 நிதியாண்டுல அவங்களுக்கு ஒதுக்கிற தொகை 16,442 கோடி. இதுல இவங்க பயன்படுத்தாம வச்சிருக்கிறது 10,466 கோடி.
சரி பயன்படுத்தாமல் வச்சுருந்தா என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த நிதி இருக்கு இல்லையா, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டுமே போய் சேரணும்னு ஒரு நிதி இருக்கு இல்லையா, அது அப்படியே பொது நிதிக்கு வந்துடும். பொது நிதிக்கு வந்துடும்னா என்ன அர்த்தம்? பொது நிதிக்கு வந்தால் நீ பாலம் கட்டிக்கலாம், கட்டிடம் கட்டிக்கலாம், ஒரு சாலை போட்டுக்கலாம், அப்போதான். ஆனால் அவர்கள் மீது அவ்வளோ அக்கறை இருக்கிறவர்கள் அவர்களுடைய நிதியை ஒரு ரூபா விடாமல் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தணுமா இல்லையா? இது ஐயா திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு கட்டிடங்களுக்கெல்லாம் சமூக நீதி பேர் வைக்கிறீங்க, அதனால முதலமைச்சரை பாராட்ட வந்திருக்கேன்னா, இவரை போல பச்சோந்தி இந்த உலகத்தில் யாராக இருக்க முடியுமா? அவர் தான் சித்தப்பா செந்தமன் சீமான் சொல்லுவார், அவரெல்லாம் அதிகம் விமர்சிக்காதீங்க, அண்ணன் மாதிரி. அவருக்கு தாங்க அண்ணன், எனக்கு என்னங்க? மேடை கிடச்ச திருமாவளம் திம்மாவளி கழட்டு போயிலும் மொல்ட்டு போயிலும் போட்டு கிழிகிலேன்னு கழிச்சிருவேன். எவன் கேட்பா? நம்மளை ஒன்றும் கேட்க முடியாது. வேணா ஆதாரம் இருக்குது. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளான்னைக்கு ஒரு பேச்சு. கேட்டால் தலித் மக்களிடம் அதிகாரம் இருக்கணும். அதனால தான் மேடையில் வந்து அதிகாரத்தில் இருப்பவர்களோட நான் இணைஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு. ஒரே ஒரு கேள்விதான், அதிகாரம் திருமாவளவனிடம் இருக்கிறது, என் தலித் மக்களிடம் இருக்கிறதா? கடை கோடியில் இருக்கிற வீட்டுக்கு போய் பாரு. நீ ஒதுக்குனி இந்த 16,442 கோடி அரசாங்கம் சொன்ன பதிவு, அதுல ஒரு ரூபாய் வச்சு அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துதான் கேளு, இருக்காது. ஆனா ஐயா ஒரு பாலம் கட்டணும்னு வச்சுங்களேன், இந்த பாலம் இருக்குல்ல, இந்த மாதிரி பாலம் கட்டணும்னு இன்ஜினியர் கிட்ட சொல்றாரு ஐயா. காசு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்? பாலம் எவ்வளோ 10 கோடி ஆகுமா, 15 கோடி போட்டு 5 கோடியை நமக்கு ஒதுக்கு அப்படியே சொல்லியிருப்பாரு. இந்தா எல்லாரும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு வந்தோன்றேன், இது மக்களோட வரி பணம்ன்றேன், பார்த்து செலவழின்றேன்றார். எப்படி ஒரு மனுஷன் பத்தியா? ஒரு ரூபா ஒரு அணா எடுக்கிறது இல்லைங்க. அவர் கூட இருந்தவர் ஒரு கூட்டம் போடுறாங்க, காங்கிரஸ் கமிட்டி கூட்டம். அதில் வந்து 6 ரூபா ஷார்ட்டேஜ் ஆயிடுது, 6 ரூபா குறைஞ்சிருது அந்த பில்லில். அவர் சொல்கிறாரு, கணக்கை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்றார். ஐயா 6 ரூபா குறையுது, ஐயா 6 ரூபா குறையுதா, சரி நீ கட்டிடு அப்படின்றாரு. என்ன நீ தானே கணக்கு வழக்கு பார்க்குற, அது எப்படி 6 ரூபா குறையும்? 6 ரூபா குறையக்கூடாது, கணக்கை கரெக்டாக திருத்தி எழுது, அப்படின்லாம் 6 ரூபா கட்டிடுன்றார். எவ்வளோ நேர்மையான மனுஷன் பாருங்க. இப்போ அப்படியா 6 ரூபா குறையுதா, சரி அது 8 ரூபாவா எழுதிட்டே நம்ம எடுத்துக்கலாம் உள்ள இருக்கு. எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. ஐயா மட்டும் நேர்மையானவர் இல்லை, நம்ம தாத்தா பெருந்தலைவர் காமராஜோட இருந்த கக்கன், சி சுப்பிரமணி எல்லாமே நேர்மையானவர் தான். கக்கன் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆயிடுறார். நம்ம தாத்தா கக்கன் வந்து அவருக்கு சிவாஜி ஒரு கார் கொடுக்குறாரு. ஏன் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நீங்கள் தாமதமாக வரீங்க அப்படின்ட்டு. இந்த என்கிட்ட பெட்ரோல் போட ஏது காசுன்ற யாரு? கக்கன் அமைச்சர் போலீஸ் மந்திரி சொல்றாரு, என்கிட்ட ஏது காசு காருக்கு பெட்ரோல் போடன்னாரு. ஆனால் இப்போ அப்படியே பெட்ரோல் பங்கே அரசியல்வாதி பேரில் தான் இருக்கு, மொத்த பெட்ரோல் பங்க். அவர் கேட்குறாரு, சரி காரை கொடுத்துட்றாங்க, பதவி காலம் முடிஞ்சிருச்சு, நேராக எடுத்துகிட்டு போய் சிவாஜிகிட்ட கொடுக்குறாரு. அவர் பரவாயில்ல வச்சுக்கங்கன்ற. இல்லை இது நீ காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்குன்னு கொடுத்தது, இப்போ அந்த தலைவர் பதவி என்கிட்ட இல்லை, அதனால் கார் எனக்கு தேவையில்ல வச்சுக்கின்னு வந்தார். எப்படிப்பட்ட நேர்மையான மனிதர்களை வச்சு ஆட்சி செஞ்சிருக்காரு. அவர் அமைச்சரவையில் இருந்த 8 பேருமே நேர்மையானவர்கள் தான். அதனால தான் இந்த மண்ணில் தலை சிறந்த ஆட்சியை அவரால் கொடுக்க முடிஞ்சது. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, காமராஜர் ஆட்சியை கொடுக்குறோம், காமராஜர் ஆட்சியை கொடுக்குறோன்னு. அப்படி ஸ்டாலின் போன வாட்டி அப்படி தான் சொன்னார் என் தகப்பன், காமராஜர் ஆட்சியை தரோம், காமராஜர் ஆட்சியை தரோம். நம்ம ஆளுங்க எல்லாம் மல்லாந்து படுத்து ஓட்ட போட்டாங்க. ஆனால் எவராச்சும் காமராஜர் மாதிரி வாழ்கிறோம்னு சொல்கிறானா? சொல்ல மாட்டான். இவர் ஒன்று கூட கட்டலை, இவனுங்க 4-5 கட்டியிருக்கானுங்க. புரியுதுல உங்களுக்கு? ஏன் இந்த மனுஷன் ஒரு பெரிய பிம்பமாக இந்த மண்ணில் இருக்கிறார் அப்படின்னா, அணை கட்டிட்டாருன்னு. அணை அவர் கட்டலைன்னா யாரோ ஒருத்தர் வந்து கட்ட தான் போகிறான். அவர் அணை கட்டலைன்னா யாரோ ஒருத்தர் அணை கட்ட தான் போகிறான். அவர் தொழிற்சாலை கொண்டு வரலன்னா யாரோ ஒருத்தர் தொழிற்சாலையை தொடங்க தான் போகிறார். ஆனால் அந்த மனுஷன் படிக்க வைக்கலன்னா நம்மளை யாரும் படிக்க வைக்கிற மாட்டான். படித்த ராஜாஜிக்கே நம்மளை படிக்க வைக்கணும்னு தோணலை, ஆனால் படிக்காத அவருக்குத்தான் நம்மளை படிக்க வைக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கே தெரியும் எத்தனை வடமாநில இளைஞர்கள் இங்கே வேலைக்காக வராங்கன்னு. இந்த 21ஆம் நூற்றாண்டுல அடிப்படை வசதி இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல், தொழில் இல்லாமல் இந்த பக்கம் வந்து வேலை பார்க்குறோம். ஆனால் நம்மளும் போகிறோம், வடநாட்டுக்கு போகிறோம், உலகமெங்கும் புலம்பெயர்ந்து போகிறோம், வேலைக்காக போகிறோம். ஆனால் எப்படி போகிறோம்? கற்றறிந்த சான்றோர் பெருமக்களாக போகிறோம், தொழில் முனைவர்களாக போகிறோம், பேராசிரியர்களாக போகிறோம், மருத்துவர்களாக போகிறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜ். அந்த ஒரு கேவலமான நிலை வராமல் நம்மளை பார்த்துருக்கான் பத்தியா, அதுதான். இதில் அந்த திராவிட கூட்டம் புழுகுது. என்ன, காமராஜர் சாகும்போது கருணாநிதி கையை பிடிச்சிட்டாராம், இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது காப்பாற்றிக்கிட்ட. அவரு கருணாநிதி என்ன நினச்சிட்டு, அப்படி ஒன்று நடக்கலை, அது பொய். இருந்தாலும் நீங்கள் சொன்னாங்களா, கையை பிடிச்சிட்டு இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது காப்பாற்றிட்டேன். இவர் என்ன நினச்சிட்டு, மண்ணுனா மலை, பாலாத்து மண், மக்கள்லாம் நம்ம குடும்பம், ஐயா நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்ட்டு அவர் குடும்பத்தையும் இந்த மலையை மண்ணையும் காப்பாற்றிட்டு கிடக்கு.
நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு தொழிற்சாலை தொடங்கணும்ன்றாங்க, இடம் இல்லை வசதி இல்லைன்ட்டு சென்ட்ரல் ஒன்றிய அரசுலேருந்து வந்தோம்னு சொல்லிட்டு போகிறான். அவர் சொல்ல எந்திரிச்சா கொண்டுடுவேண்ணே உட்காருண்ணே, இதை சொல்கிறதுக்கு அவனை டெல்லியிலேருந்து வர வச்சுருக்கேன். உனக்கு என்ன இடம் தானே வேணும்ண்ணே வாண்ணே. திருவாரூரில் போயிட்டு அங்கே பெல் கம்பெனி ஒன்று இருக்குது, அதை அப்படி தான் கொண்டு வந்தா. அறிவு இருக்கா? அவர் சொன்ன வார்த்தை இந்த அறிவு இருக்கான்னு. விவசாய நிலத்தை யாராவது தொழிற்சாலை தொடர்ந்து கொடுப்பானான்னு. உனக்கு என்ன தண்ணி தானே வேணும், இங்கே இருக்க காவேரி பைப் போட்டால் வந்துட்டு போகுது. இப்போ அப்படியா? எங்கள் ஊர் காஞ்சிபுரத்துக்கிட்ட விவசாய நிலங்களை அழிச்சுல யார் போட்டு கட்டுறான் கேட்டால் இதை மத்திய அரசு திட்டம் தான் கொண்டு வருது. சீமான் மத்திய அரசை தானே எதிர்க்கணும், எதுக்கு மாநில அரசை சொல்கிறார்? இந்த மாநில அரசு தானே போய் டெமோலாம் போட்டு காமிச்சுது. ஐயா ரன்வே இங்கே வரும், ஐயா ஃப்ளைட் அங்கே பறக்கும், ஐயா பார்க் இங்கே இருக்கும், ஐயா ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குன்னு போட்டு காட்டினது எங்கள் தகப்ப ஸ்டாலின் தான். திருடுற குடும்பம் இது. ஆனால் மத்திய அரசு மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டால் அப்படியே பின்பற்றுவீங்களா நீங்கள்? மத்திய அரசு தான் நீட்டு போட்டுருச்சுல, எதுக்கு இன்னும் ரகசியத்தை கையிலே வச்சு பூட்டிக்கிட்டு இருக்காரு உதயநிதி? எடுத்து வெளியே போட வேண்டியதானே? அதை இல்லை, அதுதான் ஒரு காணொலியே போட்டான். தம்பி ஸ்டாலின் கேட்குறாரு, தம்பி சொல்லுப்பா, எல்லாம் இந்த நீட்டு ரகசியம்னு கேட்குறானுங்க. கொடுக்கலாம் சொல்லு. என்னப்பா இப்படி சொல்கிற? இருந்தால் கொடுக்க மாட்டோமா சொல்லு, எதையாவது சொல்லு அப்படின்ற மாதிரி. அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் எதுக்காக இருந்தாலும் பிஜேபி வந்துடும் உள்ள பிஜேபி வந்துடும். நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், பிஜேபி இங்கே இல்லவே இல்லை. 4 சீட்டு வச்சுருக்கான். ஆனால் இல்லாத பிஜேபியை வந்துடும் பூச்சாண்டி காட்டுறான். நீ உண்மையாலே ஒரு ஆண் மிக்க தலைவனாக தான் என்ன சொல்லியிருக்கணும், என்னை மீறி அவன் உள்ளே வர முடியாதான்னு சொல்ல. என் சித்தப்பன் செந்தமன் சீமான் சொல்கிறான், பிஜேபி மனித குலத்தின் எதிரி, காங்கிரஸ் எம் இனத்தின் துரோகின்றான். அவனோட எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்றான். அதை வாயை திறந்து சொல்லுவாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள்? அவன் 100% மிந்துன்ட்டா, ஐயோ எங்க கட்சியில் 90% மிந்துன்றான். 90% இந்து எப்படி சமூக நீதியை பாதுகாப்பா? ஐயா காமராஜர் ஒரு கட்சியை எப்படி நடத்துறாரு பாருங்க. அவர் மேல இருக்கிற கோபமே அதான், நம்மளுடைய முன்னவர்கள் மேல இருக்கிற கோபமே அதான். எல்லாத்தையும் சரியா செஞ்சுக்கிட்டே வருவாங்க, கடைசி நேரத்தில் கவுத்துருவாங்க. இந்த வெண்ணை திரண்டு ஒரு நேரத்தில் பானையை உடைக்கிறதுன்னு அந்த மாதிரி. 9 வருஷம் நல்லா ஆண்டுட்ட மாதிரி தான், அடுத்த 1 வருஷம் இருந்தால் அப்படியே இருந்திருக்கலாம்ல. கட்சியை காப்பாற்றுறேன், இந்த கேடு கெட்ட காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுறேன், போயிட்டு இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு சொல்லிட்டு இந்த நாடு நாசமாக போனதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டு அவர் நினச்சிருக்காரு, நமக்கு அப்புறம் நல்ல பிள்ளைங்களாம் வருவாங்க, படிக்க வச்சுருக்கோம், அவங்க இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க. ஆனால் கருணாநிதி மாதிரி கேடு கெட்ட ஊழல் பெருச்சாளிகள் வருவாங்கன்னு அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா அப்பயே அதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருப்பார். இங்கே இருக்கிற பொதுமக்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒன்றைதான் சொல்லுவேன், எல்லாரும் பிள்ளைகளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்றேன். உங்க பிள்ளைகளிடம் சொல்லுங்கள், நல்ல அரசியல் தலைவனாக என்று. இந்த நாட்டுக்கு இப்ப தேவைப்படுபவர் இன்ஜினியரோ டாக்டரோ தாசில்தாரோ அல்ல. இந்த நாட்டிற்கு இப்ப தேவைப்படுபவர்கள் நேர்மையான அரசியல்வாதிகள் தான். நம்முடைய தாத்தா கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை போன்ற அரசியல்வாதிகள் தான். நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம பேரை சொன்னாலே அவனுங்க பயப்படுவாங்க. ஒரே ஒரு காணொலி தான் என்னுடைய வலைவலியில போட்டேன். என்ன போட்டேன்? தமிழீழத்தில் இருப்பவர்கள் அங்கீகரிக்கப்படாத நாடுகள் கால்பந்து போட்டி, ஃபுட்பால் மேட்ச், அதுல வெற்றி பெறுறாங்க. அந்த காணொலியில தமிழ் ஈழம்னு இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதை பதிவு பண்ணதுக்கு யூடியூப் அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டான். கேட்டா அந்த அப்பீல்ல கீழே போய் பார்த்தா வயலேஷன் கிரிமினல் கண்டென்ட்டாம். யாரு? இந்த திராவிட கூட்டமும் பாஜகவும் அரசு சேர்ந்து பண்ணியிருக்கு. இந்தியாவில் நமக்கு தடை. ஏன்? வயலேஷன் கிரிமினல் கூட்டமா எல்டிடிஎம் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர். ஒரு நாள் இது சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எங்கள் விடுதலை புலிகளையும் எங்கள் தலைவர் பிரபாகரன் தியாகங்களை பற்றி பேசுவோம். அப்ப அது இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஆகும். அப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியும். ஒரு நாள் நடக்குதா இல்லையான்னு பாரு. நம்மளுடைய தாத்தா கக்கன் பேரு, அறிஞர் அண்ணாதுரை பேர்லாம் கக்கூசுக்கு வைக்கிறது. ஆனா இவங்க அப்ப கருணாநிதி பேரெல்லாம் அரசு பல்கலைக்கழகங்களுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் அரசு கட்டிடங்களுக்கும் வைக்கிறது. ஒரு நாள் அந்த கக்கூசிலே வச்சு உங்களை சமாதி கட்டல, நீ நடக்கதே இல்லையான்னு பாரு. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை போல வரணும், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை போல சுத்தமானவர்களாக, அரசியல் கை சுத்தமானவர்களாக இருக்கணும் சொல்லிக் கொடுங்க. இந்த நாட்டிற்கு இப்ப தேவைப்படுவர்கள் நல்ல அரசியல்வாதிகள் தான். என்னை பெத்த ஆத்தால் அப்ப நீ ஒழுங்கா இருந்தா நான் இங்க நின்று கத்தி இருந்திருக்க மாட்டேன். நான் ஃப்ரீ ஃபயரோ பப்ஜி விளையாட்டு நல்லா இருந்திருப்பேன். நீ ஒழுங்கா இல்லாதனாலதான் நாங்களும் வந்து அரசியல் செய்ய வேண்டிய நிலைமையா இருக்கு. அதெல்லாம் மாற்றணும். அதனால சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு, நல்ல தலைவர்களை பற்றி சொல்லுங்களேன். விஜய் அஜித் எல்லாம் பற்றி சொல்லி கொடுத்துட்டு நாட்டுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஒரு போராட்டம் பேரணி கூட பண்ண தெரியல. நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் நடத்துச்சுன்னா அது இருந்த இடம் தெரியாம கலைஞ்சு போகும். ஆனா அவங்க நடத்துனாங்கன்னா பார்த்தாலே தெரியுது.
இங்க தாவேக்கா கூட்டம் போட்டிருக்கு அப்படின்னு. ஏங்க மாடுகளை விட்டா கூட அந்த பொது சொத்தை சேதம் படுத்தாரு, அது பாட்டு விலைக்கு அப்படியே போயிடும். பொது சொத்தை உடைக்கிறது, மரத்து மேல இருந்து குதிக்கிறது, எங்க அண்ணன் சொல்ற மாதிரி போராட்டம் நடத்துறதே பெரிய போராட்டம்னா அது விசிகாக்கும் தாவேக்காக்கும் தான். ஐயா திருமாவளவன் நான் அதுக்கு மேல டே அந்த கம்பியில யாராவது அரசா இறங்க, அந்த கம்பியெல்லாம் தூக்கிட்டு போறீங்க, அதெல்லாம் என்ன கம்பிக்கு வேற 1000 5000 கட்ட வேண்டியது இருக்குன்னு அழுகுறாங்க. கூட்டம் நடத்துங்கன்னா கட்சிக்காரங்கிட்டே அழுதுகிட்டு இருக்கேன், அப்படி போவாதான் அங்கே உட்கார்றான், நீங்க எல்லாம் முன்னாடி வந்துடுறீங்க, லேடிஸ்லாம் எங்க போங்க, பின்னாடி போங்க. உங்களுக்கு இப்போ சொல்ற மாதிரிங்க, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல 1000 விமர்சனம் கொடுக்கலாம், ஆனா எங்களை போல ஒழுக்கமாக கூடி ஒழுக்கமாக கலைகிற ஒரு அரசியல் கட்சியை இந்த மண்ணில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. எங்க தாத்தா புனித போராளி பழனி பாபாவுக்கு பிறகு, எங்கள் தாத்தா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு கூட்டங்கள் கூடி ஒழுங்காக கலைகிறது என்றால் அது எங்க சித்தப்பன் செந்தமிழன் சீமான் வளர்த்த பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் தான். ஞாபகம். எங்களை நீங்கள் வெறுக்கலாம், எங்களை நீங்க அவமதிக்கலாம், எங்களை பிடிக்கலன்னு சொல்லலாம், சீமான் இப்படி பண்ணிட்டார், ஆனா எங்களை தாண்டி உங்களால் நீங்க அரசியல் செய்ய முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு சுதந்திர போராட்டங்களையும் விடுதலை வீர தியாகிகளையும் பற்றி சொல்லிக் கொடுங்க. நடிகர்களுக்கு பதிலாக யார் யாரெல்லாம் இந்த மண்ணில் உழைக்கிறார்களோ அவர்களை பற்றி சொல்லிக் கொடுங்க. அதனால குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு விஜய், அஜித், நயன்தாரா இதெல்லாம் காட்டி வளர்கறதுக்கு பதிலாக வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியையும், காமராஜரையும், வாவு சிதம்பரம் பிள்ளையும், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் போன்ற தலைவர்களை எல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க. அதைத்தான் உங்களிடம் இந்த பிள்ளைகள் கேட்டுக்க முடியும். ஏன்னா நம்ம போகிற பாதை மிக நீண்டது. இவனுங்க நாசமாக்கின இந்த நாட்டை மீட்டு உருவாக்குறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் தேவைப்படும். அதனால பாருங்க, பார்த்து செஞ்சு விடுங்க. ஏதோ இவ்வளோ நாள் நெஞ்சு வடி கத்தி இருக்கும், பார்த்து பண்ணி விடுங்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.